எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு டாக்டர் வித் சேனல். அண்ட் இந்த வீடியோ வந்து சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் நீட் தான். இந்த லாஸ்ட் 1 month நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதில் கிளாரிட்டி பத்தலை. இன்னும் டீப்பாக இன்டெப்த் ஒரு சாப்டரும் எப்படி இருக்கணும் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் கூட சொல்லணுங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கணும். அந்த என்சிஆர்டியே இந்த உலகத்தில் இல்லைங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் அந்த புக்கை எழுதுகிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அத்தனை தடவை படிச்சிருக்கணும். ஸோ டாப்பர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி தான், நான் என்சிஆர்டியை 40 தடவை படித்தேன். ஸோ இட்ஸ் நாட் அ பேட் திங். அத்தனை தடவை படிங்க, அத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரும் ஆஸ் இன் ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் 11th அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் 12th இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. வேல்யூஸ்லாம் இருக்கும்ல, வேல்யூஸ்லாம் இப்போ எழுதி வச்சு ஒரு நிமானிக் வச்சு ஒரு அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கே படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த நீட் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி உட்காந்து அந்த டேட்டா மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி வரணும். எல்லா டேட்டாவும் பார்க்குறதுக்கான ஒரு டைம் தான் வந்து அந்த நாள். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக 7-8 மணிக்கு சென்டருக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு எக்ஸாம் 2 o'clock தான் இருக்க போகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியது அந்த ஒரு விஷயந்தான். சரிங்களா? அந்த ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை எழுதி வச்சுக்கோங்க. சயின்டிஸ்ட் நேம்ஸு, அதுக்கப்புறம் பிளேஸு, இயரு, டேட்டு, அதுக்கப்புறம் வேல்யூஸு. இப்போ குரோமோசோம் நம்பர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மியோசைட் நம்பர் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எழுதி வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ பயாலஜி டேட்டாஸ் அண்ட் வேல்யூஸ் கடைசி நிமிஷம் பை ஹார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் டன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் 11th அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் 12th ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கடகடன்னு முடிச்சிடுங்க. ஜெனட்டிக்ஸு மற்ற சாப்டர்ஸோட ரீடிங்கை கம்மி பண்ணிட்டு ஜெனட்டிக்ஸ் அத்தனை தடவை படிங்க. பிகாஸ் உங்களுக்கு அதிகமாக மார்க் தர்ற ஒரு இடம் ஜெனட்டிக்ஸ் தான். ஸோ அதை மல்டிபிள் டைம்ஸ் படிங்க. மாலிகுலர் பேசிஸ் அதுலலாம் அவுட் ஆஃப் த போர்ஷன் கொஷின்ஸ் வரும். அவுட் ஆஃப் போர்ஷன் கொஷின்ஸ்னால் எப்படி வரும்னா, இப்போ டிஎன்ஏவோட லெங்க்த்து, குரோமோசோம் லெங்க்த்து அதெல்லாம் வந்து நம்ம புக்கில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நிறைய இன்ஸ்டிடியூட் பேப்பர்ஸில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் தட் 15 ஆப்ஷன்ஸில் தான் வரும். யூஸ்வலாக இன்சைட் வராது. எல்லாமே என்சிஆர்டி படி தான் வரும். பட் அந்த 15 கொஷின்ஸில் ஒரு டஃப் கொஷின் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேன் ஹெல்ப் யூ. பிகாஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னாலும் அவுட் ஆஃப் த போர்ஷன்னாலும் அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து ஜெனட்டிக்ஸ் அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் சில சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த என்வாயன்மெண்டல் இஷ்யூஸு அதெல்லாம் நீங்கள் கடகடன்னு ஒரு டைம் ரீட் பண்ணி விட்டுருங்க. ரீட் பண்ணி உங்களால் முடிஞ்சால் குட்டி குட்டி பிட்டு எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸ் மாதிரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேல்யூஸ் அண்ட் டேட்டாஸ் ஈச் சாப்டர் பர்டிகுலராக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பயாலஜினா அவ்வளோதான். டு சம்மரைஸ், ரீட் ஈச் லைன். ஓகேவா? அந்த புக்கு தொலைஞ்சாலும் உங்களால் பிரிண்ட் போடுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக் எவ்ரி லைன் இன்டு அ கொஷின். எவ்ரி லைன் வந்து கொஷின்ஸ் தான் பண்ணணும். அண்ட் இந்த ஒரு சாப்டர் இருக்கும் இல்லையா, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, அந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கெல்லாம் ஃபுல் நிமோனிக்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. லைக் பிராசிகேசியேக்கு நிமோனிக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 3 ஃபேமிலிஸ் தான் நம்ம கடைசி வரைக்கும் படிச்சுட்ருப்போம். என்னன்னு தெரில, அதுக்கான ஒரு சாபமாக இல்லை நம்ம அது படிக்கணுங்கிறதுக்காக நம்மளோட சாபமாக தெரில. ஆனால் அது அத்தனை தடவை கிளியர் கட்டாக படித்து வச்சுக்கோங்க அந்த ஃபேமிலிஸை. ஸோ நிமோனிக்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. டேட்டாஸ் கடைசி நாள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைன்லேயும் கொஷின்ஸ் பாருங்கள். அண்ட் நான் பர்சனலாக பயாலஜிக்கு ரக்ஷிதா சிங் அவங்களோட சேனல் பார்ப்பேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல சில சாப்டர்ஸில், அதெல்லாம் அவங்க கிளியராக ஒரு நிமோனிக் வச்சு சூப்பராக இருக்கும். ஆனால் அது ஹிந்தியில் இருக்கும். அது ஹிந்தி புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு சைக்கிள்ஸ் எல்லாம் செம்ம இரிட்டேஷனாக இருக்கும். சைக்கிள்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் அந்த சாப்டரு, அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த இடிசி எல்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் எனக்கே கடுப்பாகும். பட் அவங்களோட சேனலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரக்ஷிதா சிங் அதான் சேனல் நேம். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷனில் அது ரொம்ப அவங்களோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். அதுக்கப்புறம் இதுதான் பயாலஜிக்கான அப்ரோச். இவ்வளோ தான். நத்திங் டூ மச், நத்திங் லெஸ். ஓகேங்களா? இதே வந்து அடுத்தது ஃபிசிக்ஸில் நான் சொல்கிற ஒரே விஷயம், அண்ட் ஆல்சோ பயாலஜியில் சொல்ல மறந்துட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ், அது உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் 1 month நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டும் படிக்கலைனாலும் இட்ஸ் ஓகே. பட் பயாலஜியை வந்து அத்தனை தடவை தெளிவாக பார்த்துருங்க. தட் இஸ் மை ஓன்லி
என்ன சொல்கிறது, தட் இஸ் மை ஒன்லி அட்வைஸ் டு யூ டு ஸ்கோர் யுவர் மேக்ஸிமம் இன் தட் லாஸ்ட் 1 month. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு உள்ளுக்குள்ளே பெருசாக கொஷின்ஸ் இருக்காது எக்ஸாம்பிள்னு சொல்லிக்க. அதுக்கப்புறம் எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் இது மட்டும் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக் ஒவ்வொரு லைனாக நீங்கள் இட்ஸ் நாட் யுவர் டெக்ஸ்ட் புக், இட்ஸ் அ கொஷின் புக். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? அவ்வளோதான் ஃபார் பயாலஜி. நான் கம்மிங் டு ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்கோர் 50. அந்த 50 மட்டும் நீங்கள் எடுங்க போதும். இந்த லாஸ்ட் 1 month ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் ஜஸ்ட் ஸ்கோர் 50. பட் இஃப் யூ ஹவ் பின் ஒர்க்கிங் ஃபார் அ இயர் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்ட்ராங் டாபிக்ஸ் என்ன, வீக் டாபிக்ஸ் என்ன. பட் இந்த கடைசி 1 month இஃப் யூ ஒர்க் ப்ராப்பர்லி யூ வில் கெட் அரவுண்ட் 80-85 அந்த மாதிரி ஈஸியாக கெயின் பண்ணலாம் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா. அண்ட் ஆல்சோ 50 to 85 இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஈஸியான டாபிக்ஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடுவேன். மாடர்ன் ஃபிசிக்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ரொம்ப கம்மி டைம்லேயே யூ கேன் ஸ்கோர் 75 அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. மாடர்ன் ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, ஈஸி டாபிக்ஸ். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸை வந்து கிளியராக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் மல்டிபிள் டைம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்பிள்ஸு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது 2 தான் பண்ணுவேன் நான். இதையே மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து 1 shot வீடியோஸ். ஃபிசிக்ஸ் 1 shot வீடியோஸ்னால் ஈஸி டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வீடியோஸு. இங்கிலீஷ்லேயே வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டு கன்க்ளூட் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஈஸி டாபிக்ஸ் பாருங்கள், 1 shot வீடியோஸ் பாருங்கள் ஃபார் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ். இந்த இண்டிவிஜுவல் மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு வந்து தெளிவாக பார்த்துருங்க. செமிகண்டக்டர்ஸில் ஒரு கேட் கொஷின் கம்பல்சரி அந்த ஒரு கொஷின் வரும். கேட்டில் ப்ளீஸ் தப்பு பண்ணாதீங்க. நானே என் பேப்பரில் தப்பு தான் பண்ணேன். கேட்டு நான் வந்து அத்தனை தடவை படித்தும் எக்ஸாமில் தப்பு தான் பண்ணேன். ஸோ கேட்ஸை வந்து தெளிவாக பாருங்கள். ஏன்னா எல்லா கேட்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் த மோஸ்ட் ஈஸி பிளேஸ் டு ஸ்கோர் மார்க்ஸ் அண்ட் இட்ஸ் த மோஸ்ட் ஈஸி பிளேஸ் டு கெட் யுவர் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்ஸை குறைச்சிக்க பி மோர் கேர்ஃபுல். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தானே முடிச்சிட்டோமா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள், எம்டிஜி முடிஞ்சால் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் ஆர் மஸ்ட். ஒன்லி லேர்ன் ஈஸி டாபிக்ஸ் ப்ராப்பர்லி. அவ்வளோதான் ஃபார் ஃபிசிக்ஸ். ஓகேவா? இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே 50லேருந்து 85 இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா? முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம். கெமிஸ்ட்ரி தான் வந்து கொஞ்சம் ஈஸி டு ஸ்கோர் எட் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோருங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸில் கூட நமக்கு தெரிலனா தொட மாட்டோம். இதே வந்து கெமிஸ்ட்ரியில் நம்ம தொட்டு தப்பாயிடும். அதனால் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து மூணு அப்ரோச் வச்சுக்கோங்க. ஆர்கானிக் ரொம்ப ஈஸி தான் டு ஸ்கோர். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் பண்ண வராமல் இருக்கலாம், பட் ஒரு ஐடியா கிடச்சிரும். எப்படின்னா நீங்கள் அந்த நேம் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது 1 shot வீடியோஸ் பாருங்கள். 1 shot வீடியோஸ் நான் கெமிஸ்ட்ரிக்கு வந்து கடைசி ஃபியூ நாள் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா 1 shot மட்டும்தான். ஆர்கானிக் 1 shot அது 8 hours இருக்கும் டோட்டலாக வரும். இன்ஆர்கானிக் 1 shot அதுவும் 8 hours வரும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு 8 hours. இப்படி தான் பண்ணுவேன். இந்த 8 hours இருக்கிற வீடியோஸை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் லைன் பை லைன் ரீட் பண்ணுறது குட். பட் இப்போதைக்கு டைம் இல்லாதனால நேம் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள், ரிப்பீட்டட் கொஷின்ஸ், ரிப்பீட்டட் டாபிக்ஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பண்ணுங்கள், இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் மஸ்ட்டு, புக் பேக் கொஷின்ஸ். இவ்வளோ தான். இது தவிர்த்து வேறு எதுவுமே வேண்டாம். வீடியோஸ் பார்க்கும்போது 1 shots பாருங்கள். அண்ட் ஃபிசிக்ஸ் பாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடைசி 1 monthக்கு. சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது முடிச்சிட்டோம் ஆர்கானிக். அடுத்தது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்ம எத்தனை தடவை படித்தாலுமே ஞாபகமே இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த இன்ஆர்கானிக்கோட 1 shot பார்த்தேன். இந்த இன்ஆர்கானிக்கோட 1 shot வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ண. ஒரு டைம் பார்த்து எழுதி வச்சுடுங்க. எழுதி வைக்கலைன்னா அவ்வளோதான், அந்த வீடியோ பார்க்குறதே வேஸ்ட்டு. ஏன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக மறந்துடும். ஸோ அது 1 time பார்த்துட்டு இது பண்ணுங்கள். 1 shot பார்த்துட்டு எழுதி வச்சுட்டு அந்த எழுதி வச்சதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். புக்கில் எக்ஸாம்பிள் கொஷின்ஸு புக் பேக் முடிஞ்சால் பாருங்கள். ஓகேங்களா? அந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஈஸியாக தான் இருக்கும், நிறையா வேல்யூஸ் இருக்கும். ஆனால் வர்றது என்னமோ அந்த ஒரு கொஷின். அதுக்குன்னு நம்ம இந்த ஒரு கொஷனை விட முடியாது தானே. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துருங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி அந்த 1 shots நீங்கள் பார்த்து ரிவைஸ் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் யுவர் மேக்ஸிமம் அந்த இடத்துல. அவ்வளோதான். ஸோ இது எத்தனை தடவை படித்தாலும் மறக்கிறது தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகாதீங்க, நான் மறந்துட்டேன்னு.
மேக்ஸிமம் அந்த படிக்கிற குட்டி குட்டி கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சார்ந்த மாதிரி தான் பேப்பர் வரும். அண்ட் அந்த இடத்துல ஏதோ ஒரு லக்கில் நம்ம நல்லதாக தான் நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன் மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். அந்த நம்பிக்கையோடு போங்க. அவ்வளோதான். அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் நத்திங் லெஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸ் ஆச்சு ஒரு 4-5 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த 4-5 கூட ஈஸியாக இருக்காத மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு ஈஸியான டாபிக்ஸாக மட்டும் கற்றுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயரோட அதே பேட்டர்னில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். நிறையா இந்த எம்டிஜியில் நிறைய ஈஸி கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் கடைசி மந்த் ஆக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட நீங்கள் போடுற எஃபர்ட்டை குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த டைமில் பயாலஜியை ஃபோக்கஸ் பண்ணோம்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் பெட்டர். அவ்வளோதான். இனி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஈஸியான டாபிக்ஸ் மட்டும் கற்றுக்கோங்க. ஒன் ஷாட் பாருங்கள். அந்த ஒன் ஷாட்டை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் நிறைய பண்ணுங்கள். எம்டிஜி முடிஞ்சால் பாருங்கள். அண்ட் இன்ஸ்டியூட் தர பேப்பர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம். யூடியூப்லேயும் நிறையா வீடியோஸ் இருக்கும் விச் ஹெல்ப்ஸ் யூ இன் யுவர் ப்ரிப்பரேஷன். அதை தாண்டி நீங்களே நிறையா ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க. நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், அங்கேருந்து பார்த்துக்கிறேன்னு. ஸோ அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.